அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு சுவையான மூலிகை சூப் பண்ணி காட்ட போகிறேன். போன வீடியோவில் காடை முட்டையோட பயன்கள் பற்றி போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போது நம்ம வெளியே போகும்போது மாஸ்க் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி சித்திரத்தை அப்படிங்கிற ஒரு வேர், அதாவது நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ணுற அந்த மஞ்சள் கொத்து மாதிரி இருக்கும். அது எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்குது. அதை வாங்கி நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வெளியே போகும்போது அது ஒரு சின்ன பீஸை நம்ம வாயில் சைடில் அடக்கிக்கலாம். அடக்கிட்டு நம்ம மாஸ்க் போட்டுக்கலாம். மாஸ்க் போடும்போது சில பேர் வாய்க்கு மட்டுமே மாஸ்க் போடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. மூக்கும் வாய் சேர்ந்து நல்லா கவர் ஆகிற மாதிரி நம்ம மாஸ்க் போட்டுக்கணும். இப்போ இந்த சித்திரத்தையே நம்ம வாயில் அடக்கிறதுனால உமிழ்நீர் நிறைய சுரக்கும். அதை நம்ம முழுங்கிக்கலாம். இந்த சித்திரத்தை என்ன பண்ணுன்னா, காற்றில் இருக்கிற வைரஸ் கிருமிகளை நம்ம வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் போகாமல் அதை செயலிழக்க செய்யுது. கண்டிப்பாக வாங்கி வெளியே போகும்போது வாயில் போட்டுக்குங்க. மூலிகை சூப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு கற்பூரவள்ளி, கருந்துளசி, தூதுவளை, இந்த மூணையுமே நான் எடுத்துக்கிறேன். கற்பூரவள்ளி, இதை ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த செடி வச்சுருப்பாங்க. சளி மற்றும் இருமலை போக்க இந்த கற்பூரவள்ளி உதவுது. கற்பூரவல்லியில் ஆப்பிளை விட 42 மடங்கு ஆன்டி ஆக்சிடென்டான விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது. இந்த இலைகளில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை கண்ட்ரோல் பண்ணுது. கருந்துளசி, கற்பக மூலிகையில் மிக முக்கியமானது இந்த கருந்துளசி. ஏராளமான மருத்துவ குணம் கொண்டது. தூதுவளை, கபத்தை எடுக்கும், கவனத்தை உண்டு பண்ணும் தூதுவளை அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சுப்பாதையில் உள்ள கிருமிகளை நீக்கி நமது சுவாசத்தை சீராக்கும். நம் முன்னோர்கள் அடிக்கடி உணவோடு சேர்த்து சாப்பிட்டாங்க. அதனால் அவங்க நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து வந்தாங்க. நம்ம இதை துவையலாகவோ அல்லது ரசமாகவோ வச்சு சாப்பிட்லாம். இப்போது நம்ம சூப் தயாரிக்கிறத பார்ப்போம். நான் 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. கற்பூரவள்ளி இலையை 2-3 நம்ம பிச்சு போடணும். அதே போல் துளசி 2-3 பிச்சு போட்டுக்கலாம். இப்போ தூதுவளை, இந்த தூதுவளையில் பார்த்திங்கன்னா முள் அதிகமாக இருக்கும். அதனால் இதை நான் அம்மியில் வச்சும் அரைச்சி 1க்கு 2 அரைச்சி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி கல்லில் வச்சு தட்டிக்கலாம். இதில் இது முள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த முள்ளை நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. இந்த முள்ளோடு போடுறது தான் நல்லது. அதனால இந்த முள் இருக்கிறதுனால நம்ம இப்படி தட்டிக்கலாம். இப்படி நல்லா தட்டிட்டேன். இப்போ இதையும் இதோட சேர்த்திக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த 3மே நல்லா கொதிக்குது. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது கூட நான் வெள்ளைப்பூண்டு சேர்த்துறேன். அப்புறம் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்க வேண்டாம். சும்மா ஒரு 2 பீஸாக நறுக்கிக்கலாம். 4 வெங்காயம் 4 வெள்ளைப்பூண்டு போட்டால் போதும். இது கூட நம்ம குருமிளகு, சீரகம், மஞ்சத்தூள், இது 3மே நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்த பின்னாடி இது கூட சேர்த்திக்கலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். 10 நிமிஷம் கொதித்தாதான் இப்போ அதில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கும். ஓகே, இப்போ நான் ஜீரகத்தூள், குருமிளகுத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், இந்த 3மே ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா கொதித்து நல்ல வாசம் நல்லா வருது. நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து இப்போ கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடில் நம்ம அதை குடிக்கணும். ரொம்ப சில்லுன்னு நம்ம ஆற வச்சு குடிக்கக்கூடாது. அதுக்கு ரொம்ப சூடாகவும் குடிக்கக்கூடாது.
இந்த சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கசக்கோ அதாவது யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்குது அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க காலையில் எந்திரிச்சோன்னு எடுத்துக்கலாம். அந்த சூப்பை நைட்டு படுக்கும்போது எடுத்துக்கலாம். இல்லை நல்லா இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு நேரம் எடுத்துக்கலாம் இந்த சூப்பை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எந்தவித சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இது நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு கீரை சூப் மாதிரி தான். அதனால் பயம் இல்லாமல் யார் வேணால் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த நோயிலேருந்து மீண்டெழுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம கடமையை மறக்காமல் செய்வோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.